தமிழ் தேசியத்தின் தமையன் யார்? முந்திரி காடுகள் எப்போது பேசும்? வேல்முருகனை கண்டாலே பயம் ஏன்? தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலின் மீது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஆதரவு மற்றும் அதன் முகமாக உருவெடுத்து வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களின் அரசியல் எழுச்சி தற்போது அரசியல் எதிரிகள் மற்றும் பிற தேசிய தோழர்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மேடையில் பேசும்போது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, சமூக கட்டமைப்பில் பெண்களின் நிலை குறித்து எச்சரிக்கை மற்றும் அறிவுரைகள் கூறிய வேல்முருகனின் வார்த்தைகளை சில சமூக வலைதள கணக்குகள் தவறாக திசை மாற்றி பரப்பி வருகிறார்கள். இதற்கு காரணம் வேல்முருகனின் மேல் இருக்கும் பயம்தான். ஏன் இவர்களுக்கு இந்த பயம்? எதற்காக வேல்முருகனின் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சியை கண்டு இவ்வளவு பதட்டம் இவர்களுக்கு? வேல்முருகன் தமிழ் தேசிய அரசியலை மையமாக கொண்டு செயல்படுகிறவர். தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உணர்வுகளுக்காகவும் அச்சமின்றி குரல் கொடுக்கும் அவர் இளைஞர்களிடையே ஒரு நம்பிக்கையின் கொடியாக உருவெடுத்துள்ளார். அவரை பின்பற்றும் இளைஞர்களின் பெருக்கம் சிலருக்கு பெரிய அச்சமாகவே இருக்கிறது. முந்திரி காடுகள் பேசினால்தான் உண்மை தெரிய வரும். பிரபலமாக பரவிய இந்த வாசகம் வெறும் உரைத்த வார்த்தைகள் அல்ல. இது தமிழீழ விடுதலை போராட்டத்துடன் வேல்முருகனுக்குள்ள ஆழமான தொடர்பை உணர்த்தும் எச்சரிக்கை சொல். 2009 ஈழப்போரின் கடைசி கட்டத்திலும் வெள்ளை பெட்ரோல் உள்ளிட்ட உதவிகள் மூலமாக ஈழத்தின் பக்கத்தில் இருந்த வேல்முருகனை பற்றிய தகவல்கள் முந்திரி காடுகள் பேசினால்தான் வெளிவரும் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இப்போது தமிழகத்தில் நடிகரும் ஆமைக்கறி கதை புகழுக்கு சொந்தக்காரருமான சீமான் அவர்களால் பேசப்படுவது தமிழ் தேசியமா? இவர் பேசும் தமிழ் தேசியம் சாத்தியப்படுமா என்பதுதான் இன்றைய விவாத பொருளாக உள்ளது. மேலே குறிப்பிட்ட ஆமைக்கறி சீமான் அவர்களின் தமிழ் தேசிய போர்வைக்குள் இருக்கும் பாஜக கொள்கை தமிழ் தேசிய சூழலுக்கு நியாயமானது அல்ல, முற்றிலும் தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானது என்பதுதான். தற்போது சீமான் பேசும் தமிழ் தேசியம் உண்மையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. சிலரின் பார்வையில் அது உணர்ச்சியற்ற அரசியல் நாடகம் மட்டுமே. அதே நேரத்தில் நடிகர் விஜய் நேரடியாக தமிழ் தேசியம் பற்றி பேசவில்லை என்றாலும் சமூக அரசியல் பிம்பங்களை நிரம்பி வருகிறார். ஆனால் இவர்கள் இருவருமே உண்மையான தமிழ் தேசியத்தின் அடையாளமா என்ற கேள்விக்கு வேல்முருகன் தான் பதில் என தொலைநோக்காக தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வை யதார்த்தமாக ஏற்று சட்டப்பூர்வமாக முறையில் அதை அரசியல் பிம்பமாக உயர்த்தியவர். ஈழத் தமிழர்களுடன் 15வது வயதில் இருந்து உறவு கொண்டவர். புலிகள் இயக்கத்துடன் நேரடி தொடர்பு கொண்டவர். மௌனமாக செயல்பட்டு பல உண்மைகளை வெளிக்கொணராமல் இன்னும் பொறுமையாக செயல்பட்டு வருகிறார். அரசியல் சூழ்நிலையை மதித்து திராவிட அரசியல் வழியாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வருகிறார். இன்றைய சமூக ஊடக சூழ்நிலையில் உணர்ச்சி வாய்ந்த பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிலையில் வேல்முருகன் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகுந்த பொறுப்புடன் செயல்படுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான இளைஞர்களும் ஈழத்து உறவுகளும் வேல்முருகனை கொண்டாடி வருகிறார்கள். தமிழ் தேசியத்தின் தந்தை என்றழைக்கப்பட்ட ஐயா பெருஞ்சித்திரனாரை அடுத்து நமக்கு கிடைத்த தமிழ் தேசிய தமையன் என்றால் அது வேல்முருகன் அவர்கள்தான். தமிழ் தேசிய இயக்கங்களில் இருந்தும் தமிழ் தேசிய கருத்தியலை முழுமையாக ஏற்று இயங்குகின்ற வேல்முருகன் பின்னால் இளைஞர்கள் படையெடுக்க தொடங்கிய காரணத்தால் தான் குறிப்பாக நடிகர் சீமான், நடிகர் விஜய் போன்றவர்களுக்கு பயமும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது. அரசியலோடு இணைந்து எங்களுக்கான நலன்களை பேணி பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்க்க முனைப்பு காட்ட முயற்சி நடக்கிறது. தமிழீழ நாட்டுக்கான பொதுஜன வாக்கெடுப்பு, இதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆளும் திராவிட கட்சி மற்றும் மூத்த திராவிட தலைவர்கள் ஊடாக ஒரு பெரும் முன்னெடுப்பை அமைதியாக செய்து வருபவர் வேல்முருகன் மட்டுமே. இன்றைய தொலைத்தொடர்பு, சமூக வலைதளங்கள் தாராளமயமாக்கல் என்ற வகையில் நாம் கோரும் தமிழ் தேசியத்தையும் நோக்கத்தையும் யாருக்கும் ஊறு விளைவிக்காமல் இது உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை என்பதால் கவனமாக கையாள வேண்டும். இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சிறப்பாக செய்து வருகிறார். தமிழ் தேசியத்தின் தமையன் என்ற மரியாதையை தற்போது வேல்முருகன் அவர்கள் பெறுகிறார். அவரை சுற்றியுள்ள அரசியல் சூழ்நிலை முந்திரி காடுகளால் இன்னும் சிறிது காலம் சுடப்படும்.